இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நான் இந்த டிஷ் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்போவுமே எனக்கு சொதப்புனதில்லை. இந்த வாட்டி எனக்கு ரொம்ப சொதப்பிடுச்சு. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுக்காக ரெடி பண்ண வடை தான் இது. உங்கள் யாருக்கெல்லாம் சிக்கன் குழம்பு, ரசம் வடை, இட்லி இந்த காம்பினேஷன் பிடிக்கும்? எனக்கு மட்டும்தான் எப்படியா இல்லை, உங்களை யாருக்காச்சும் இது பிடிக்குமா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த பருப்பு வடைக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆனாலும் கடைசியில் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டியேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனாலும் பரவாயில்ல, இது ரச வடை தானே, அதனால் நான் தப்பிச்சிட்டேன். என் உழைப்பு வேஸ்ட்டாக போகலை. எப்படியோ ஒரு வழியாக சொதப்பி வடையை செஞ்சு முடிச்சிட்டேன். நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியாத என் ஹஸ்பண்ட் கடையிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே நம்ம ஊர் ஹோட்டல்ஸ்லாம் கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஆனால் கேரளா ஹோட்டல்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நாங்கள் இருக்கிற சைடில் தான் அப்படி இருக்குதான்னு என்னன்னு தெரில. ஆனால் என்னதான் எங்கே போய் சாப்பிட்டாலுமே நான் நம்ம ஊர் சாப்பாடை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஆனாலும் இப்போ இது எனக்கு பழகிடுச்சு. என்ன மாதிரியே அப்ராடில் இருக்கிறவங்களாம் இப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்களா என்ன? வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டாலுமே அந்த டேஸ்ட் கிடைக்கல. ஏன்னா இங்கே இருக்கிற காய்கறியுமே டிஃப்ரெண்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.